ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வரி ஜானகி மேலே புகார் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து கூட்டவும் அப்போ எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம் அவங்க பஞ்சாயத்து நடத்துறதுக்காக அவங்க அந்த சேரில் உட்காரவும் உடனே புவனேஸ்வரி தடுக்கிறாங்க. எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க புவனேஸ்வரிட்ட கேட்கும்போது அது எப்படியாக்கும், அதாவது பொண்டாட்டி மேலே நான் புகார் கொடுத்துருக்குறேன், புருஷன் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிறாருன்னா அப்போ தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கும், எப்படி இருந்தாலும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுக்காக தானே ரகுராம் தீர்ப்பு சொல்வார். அப்படி இருக்கும்போது அது நியாயமான தீர்ப்பாக எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ஊர்க்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதாவது ரகுராம் ஐயாவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா என்ன, அவர் யாரும் என்னன்னு சொல்லி கூட பார்க்க மாட்டார், அவருக்கு எது நியாயமோ அதை தான் ஒரு தீர்ப்பா சொல்லுவாரு. அப்படிங்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், இவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஏற்கனவே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கூட என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்தே அழைச்சிட்டு வந்தவர் ஊர் பஞ்சாயத்துல மட்டும் ஜானகிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவாரா என்ன அப்படிங்கவும் அப்ப ரகுராம் சொல்றாங்க, எப்போ என் மேல இந்த மாதிரிக்கு ஒரு சந்தேகம் வந்ததோ அப்பமே நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே அப்போ யார் தீர்ப்பு வழங்குறதுக்காக இந்த பஞ்சாயத்தில் தலைவராக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஊர்க்காரங்க மத்தியில் ஒரே சலசலப்பாக இருது, யார் தீர்ப்பு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரகுராம் சொல்றாங்க, சிவாவே தீர்ப்பு சொல்லட்டும், எனக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சிவா தானே அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவா இல்லை எனக்கு அதெல்லாம் நான் தீர்ப்பு சொல்லலாம் முடியாது, ஊர்க்காரங்க இத்தனை பேர் பெரியவங்க இருக்கிறாங்களா, இவங்கலேருந்து யாராவது தீர்ப்பு சொல்றதுக்காக வரட்டும் அப்படிங்கும்போது உடனே அவங்க மற்ற எல்லாருமே சொல்றாங்க, ஆமா சிவா உங்க அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட், என்ன இருந்தாலும் சரிதான், ரகுராம் ஐயாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறது நீங்க தானே, அதனால நீங்க தான் இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா வேண்டா மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க ரகுராம் அதெல்லாம் முடியாது, நீ தான் இது நடத்தணும், அது மட்டும் இல்லாம நீ உங்க அண்ணி நினைச்சலாம் நீ பேசக்கூடாது, நீ எது நியாயமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு தான் நீ தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட மேல் துண்டை அவங்க பார்த்தோம்னா சிவாவுக்கு அவங்க போட்டு விடுதாங்க. இதை பார்த்துட்டு உடனே பசுபதி புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, வேற யாராவது பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கி சிவா இருக்கணும் அப்படிங்கும்போது இது கூட நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் சிவாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சிவாவே அதாவது ஜானகிக்கு தண்டனை கொடுக்குற மாதிரிக்கு ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்திடணும், அப்படி ஏற்படுத்தினா அண்ணன் தம்பிக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லம்மா இந்த அளவுக்கு நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நம்ம தான் ஜானகிக்கு எதிராக எல்லாத்தையும் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறோம்ல, அதனால தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக தான் எப்படியும் சிவா சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பசுபதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவாராங்க. நான் எது நியாயமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு வரவும் உடனே மணி அழைச்சிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவா அந்த சேர்ல உட்காரவும் சரி என்னென்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா ஏற்கனவே மணிக்கிட்ட வர சொல்லியிருக்கிறாங்க, அண்ணி அன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போனதை நானே பார்த்தேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொன்னதையும் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, அதாவது அவங்க கோயிலுக்கு போனதை தான் பார்த்தே தவிர மற்றபடி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதனால பார்க்கறதுக்கு வேணும்னா தப்பு பண்ணின மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, நீ எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்து நீ கண்டிப்பாக சரியான ஒரு தீர்ப்பு தான் வழங்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மணி சிவாட்ட சொல்லுதாங்க. இதையும் சிவா நினச்சி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஒவ்வொருத்தரையும் அவங்க கூப்பிடவும் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஜானகிக்கு எதிரான ஆதாரத்தை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோயில் ஐயரை கூப்பிடவும் அப்போ கோயில் ஐயர் சொல்கிறாங்க, அம்மா அன்னைக்கு ராத்திரி ஜானகி அம்மா வந்தாங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பூ பறிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க, இந்த ராத்திரியில் எதுக்குமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக பூ வேணும் காலையில் சாமி கும்பிடுறதுக்கு அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூ வேணும்னா ராத்திரி போல கோயிலுக்கு அப்படி வருவாங்களா என்ன, அப்படி வருதா இருந்தா யாராவது கூட அழைச்சிட்டு வர மாட்டாங்களா, தனியாக தான் அப்படி வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஆதாரத்தை கூப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஜானகிக்கு எதிராக தான் அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் நம்ம எதுக்காக போகணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி நினைக்கவும் இப்போ மாயாவும் ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பெரியம்மா எல்லாருமே உங்களுக்கு எதிராகவே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் எதுக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டோருக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும் நான் வேணா பேசாமல் உண்மையை சொல்லிடட்டுமா அப்படின்னு மாயா கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா என்ன நடந்தாலும் சரிதான், நீ உண்மையை சொல்லிடக்கூடாது, அப்படி நீ உண்மையை சொல்லிட்டு
சொல்லிட்டேன்னா அப்புறமா நம்ம நகையை வந்து எதுக்காக அடவு வச்சோம், யாருக்காக அடவு வச்சோன்னு உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிரும். அதனால உங்கள் பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாவை தடுக்கிறாங்க. இதனால மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அந்த சேட்டுக்காரரை கூப்பிடவும் அவரும் வராரு. அவர் வந்து பார்த்தோம்னா ஜானகி நகையை அடகு வச்சதுக்கான அந்த ரசீதை வந்து அவங்க காட்டுறாங்க. இவங்க வந்து கோயில் நகையை அடகு வச்சாங்க, அதுக்குள்ள ரசீதில் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதை காட்டவும் அப்போ எல்லாமே வந்து ஜானகிக்கு எதிராக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே சிவராமன் வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ சிவராமனுக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது ஜானகி கோயிலுக்கு போனதை அதையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இது எல்லாமே அன்னைக்கு எதிராக தான் இருக்குது, அன்னைக்கு சப்போர்ட்டாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து முழிச்சிட்டு இருக்கவும் பார்வதி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஜானகிக்காக்கு எதிராக தான் எல்லாமே இருக்குது, அதனால இவங்களோட கதை இதோட முடிஞ்சு போச்சுது. அதனால அடுத்துதான் மருமக நான் தான் இந்த வீட்டை வந்து இப்போ வந்து ஏற்று நடத்தணும், எல்லா பொறுப்புமே என்கிட்ட வந்துடும். எப்படியோ என் புருஷன் ஊர் தலைவராக ஆயிட்டாரு, அதே மாதிரிக்கு இந்த குடும்பத்தோட எல்லாருமே வந்து எனக்கு வந்து கைவசமாக வந்துடும். இந்த ஜானகியோட கதை இதோட முடிச்சிட வேண்டியதா. எப்படியோ ஜானகிக்கா இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சுட்டாக்கி அதோட ரகுராமும் வந்து சோர்ந்து போய் இருந்துருவாரு. ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டோருடைய கதையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து சிவராமன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்களே எல்லாத்தையும் விசாரிக்க தானே செய்தீங்க, இப்போ இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆதாரம் காட்டியிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஜானகிக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ மாதிரி நீங்கள் வந்து என்ன திருப்பி சொல்ல போகிறீங்க, ஆக மொத்தத்தில் அந்த நகையை எடுத்தது ஜானகி தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சிவா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்க வந்து எல்லா ஆதாரத்தையும் காட்டியிருக்கலாம், ஆனால் அப்படி அவங்க அந்த எல்லா ஆதாரத்தையும் காட்டினாலும் இவங்க நகை எடுத்ததை யாருமே பார்க்கல நம்ம கண்ணால் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, எல்லாருமே வந்து இவங்க கோயிலுக்கு போனதை பார்த்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டுக்கார்ட்ட நகையை கொண்டு அட வச்சிருக்கிறாங்க, அவங்களும் இந்த நகையை வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கும்போது ஜானகி அண்ணி நகை எடுத்துகிட்டு போனதை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க தான் நகையை கொண்டு போய் அட வச்சிருக்கிறாங்களா, அதுக்கு இந்த முழுசா நிக்கிறாரு இந்த சேட்டுக்காரரு, இவர் தான் சாட்சி அப்படின்னு சொல்லவும் இப்படி புவனேஸ்வரி வந்து ஜானகிக்கு எதிராக அடுத்தடுத்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு மாயா வந்து பார்த்தோம்னா எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டுட்டு வரணும், இந்த சேட்டுக்காரரும் புவனேஸ்வரி சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க, இவங்க வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாயா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. திடீர்னு பார்த்தோம்னா அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா. இதை வந்து ஊர் பஞ்சாயத்தில் பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ ஆத்தா வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க மாயாவுக்கு வந்து சாமி ஆடுறதை பார்த்துட்டு மாயாவை பிடிக்கிறதுக்காக போகவும் அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குது, தப்பு செஞ்சது ஒருத்தர் ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது ஒருத்தராக இருக்கிறாரு, என் நகையை வந்து எடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த சேட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே சேட்டுக்காரர் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாரு. ஐயோ என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்று நகையை எடுக்கல அப்படிங்கும் போது இவனை வந்து விசாரிக்கும் விதத்தில் விசாரிச்சா எல்லாம் உண்மையை வெளிவரும், இவனுக்கு சாட்டை அடியை கொடுங்க, சாட்டையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாட்டையை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ மாயா வந்து இந்த சேட்டுக்காரரை போட்டு அடிக்கிறதுக்காக வரும்போது ஐயோ இந்த நகையை நான் எடுக்கலை, என்னை போட்டு அடிக்காதீங்க, அந்த அம்மா என்கிட்ட வந்து நகையை கொண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த சேட்டுக்காரர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன புவனேஸ்வரி அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், அந்த நகையை நீங்கள் தானே எடுத்தீங்க அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா இவங்க அடித்து என்ன கதையை முடிச்சுருவாங்க போலுக்கு அப்படின்னு சேட்டுக்காரர் வந்து எல்லா உண்மையும் வந்து பஞ்சாயத்தில் வச்சு சொல்லிடவும் இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, போச்சுடா இதுவும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, இந்த அம்மா தான் வந்து எல்லாம் பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயமும் வெளியே வந்து போச்சுது, இன்னமெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் புவனேஸ்வரி வந்து இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து எல்லா உண்மையும் வெளிக்கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு